இப்போ தான் நம்ம வெளியில் வந்தோம், மதியம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வண்டி நிற்கிது, சின்ன சிலிண்டராக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் எல்லா வீட்டுக்கும் கேஸு சப்ளை பண்ணுறாங்க போல். இங்கே ஒருத்தவங்க பெரியவர் போயிட்டுருக்காரு. இங்கே ஒரு சின்ன சின்ன பழக்கடை இந்த மாதிரி இருக்குது. இங்கே எலக்ட்ரிக்கல் ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே யூபிஐ மாதிரி எம்பேசா இதுதான் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வோடஃபோனில் வந்து முன்னாடி இருந்துச்சு, எம்பேசான்னு சொல்லுவாங்க. இங்கே கூட இருப்பாங்க யூபிஐ மாதிரி, இங்கே எம்பேசான்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இருந்துச்சு, வோடஃபோனோட இதாக இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ அது யூபிஐ வந்ததுக்கப்புறம் அது அட்வான்ஸ்னால அதை எடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஊரில் மாதிரி கடைங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹோல்சேலில் கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. ஃபேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கலராக இருக்குது. இங்கே அதே பியாஜோ அப்பே அந்த வண்டி தான் இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜூ வண்டி, வாட்டர் வண்டி மாதிரி போயிட்டுருக்கு. கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாங்க. ஜாம்போ ஹாய், இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாம்போ பரவாயில்ல, இங்கெல்லாம் கொஞ்சம் கைண்ட்லியாக இருக்காங்க. நம்ம போண்டா மாதிரி இருக்குது. ஜாம்போ இங்கே ஏதோ விற்றுட்ருக்காங்க. இங்கே வாங்க என்ன போய் பார்ப்போம். ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருக்குது. ஃபுல்லி பீஃப், நோ மிக்சிங். ஃபுல்லி பீஃப், நோ மிக்சிங். ஓகே ஓகே. 30 shillings for one stick. Yeah, one stick is 30 shillings. Oh, okay, okay. Brother, I need one stick. We need one stick. Yeah. Thank you. ஒரு கெபாப் மாதிரி இருக்குது. ஸ்டிக்கில் குத்தி சிக்கன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பீஃபே அப்படி இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம சிக்கன் தான் கொடுப்பாங்க. இங்கே பீஃப்லேயே எப்படி பண்ணுறாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முப்பதுங்கும்போது நம்ம ஒரு காசுக்கு 15 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 15 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஸ்டிக்கு நம்ம ஊரில் கிடைக்காது. அதை பொறுத்து ஒரு சிலது இங்கே கம்மியாக தான் இருக்குது. அப்படியே நம்ம சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ எல்லா மக்களும் நல்லா கைண்ட்லியாக தான் இருக்காங்க. நம்ம பேசும்போது நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி பூசாத மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் சிமெண்டில் இது பண்ணுவாங்க. இங்கெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்ருக்காங்க. எரிச்சி போட்ட இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இதில் தான் மேக்ஸிமம் நிறைய அந்த பார்பிக்யூ இது மாதிரிலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து இந்த அங்கங்கே நிறைய கறிக்கட்டை இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்பர் ஷாப் இங்கே அப்படியே இருக்குது பக்கத்தில். இங்கே தண்ணி கேன் இப்படி தான் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி வண்டியில் வச்சு தான் தண்ணி கேன்லாம் எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க. இந்த ப்ளூ கலர் கேன் இருக்குது, இதில் தான் எல்லாேருக்கும் இது பண்ணுறாங்க. இன்னமும் இந்த மாதிரி தள்ளுவண்டியில் இழுத்துட்டு தான் திரிகிறாங்க. இங்கே இது வேஸ்ட்டு வண்டின்னு நினைக்கிறேன். இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் போடுறதுக்கு. எல்லோரும் நம்மளை அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அவங்க நம்ம எப்படி அவங்கள பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, அது மாதிரி அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போல். நம்ம வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, சேஃப்டியாக இருங்க, உங்களுக்கு வந்து ஸ்நாட்ச் பண்ண கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. கைண்ட்லியாகவும் இருக்காங்க, பயமாகவும் இருக்குது சில பேர் இது பண்ணும்போது. சரி, அப்படியே நம்ம போவோம் வாங்க. பார்த்தோம்னா ஏதோ நம்ம ஊர் போண்டா மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஊரில் ஓம்னு போடுவாங்க, அது மாதிரி இங்கே இந்த லாரியில் போட்டிருக்கு. ஒருவேளை நம்ம ஆளுக்கு இங்கே இருக்காங்களா என்ன தெரியல. பொட்டேட்டோ 20 bob. ஓகே, தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கை பொரித்து அதை இதாக கட் பண்ணி வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவிச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் தக்காளிலாம் பச்சையாக இருக்குது, காரமும் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி சாப்பிட்டு இருந்துச்சு. ஆனால் 2 வாய் கடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த காரம்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பீஃப் சாப்பிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா 30 shillings சொன்னாங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 15 ரூபா 16 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கு கொடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ கொடுத்தாங்க, ஒரு பொட்டேட்டோ, ஒரு உருளைக்கிழங்கு. அதே பார்த்திங்கன்னா அதே ரேட்டு கொடுத்தாங்க. பார்க்கும்போது அந்த நான்வெஜ்ஜும் அதே ரேட்டாக இருக்குது, வெஜ்ஜு அந்த ஒரு பொட்டேட்டோ அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே ரேட்டாக இருக்குது. 30 shillings சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா 16 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. ப்ரோ பிரதர் ரிமைனிங் பார்த்திங்கன்னா 2 shillings கொடுக்குறாங்க. 20 shillings வந்து சரி வாங்க வாங்கிட்டு போகலாம். அப்படியே நம்ம சாப்பிட்டு அடுத்த ரவுண்டு போவோம். வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். For memories. For memories. Yeah. Give me one. Yeah. ஒரு பைனாப்பிள் சாப்பிட்லான்னு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 shillings சொல்கிறாங்க. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அதே 30 shillingsலாம் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா 16 ரூபா ஒரு பீஸு. பரவாயில்ல, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே உள்ள பைனாப்பிள் எப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. இங்கே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம ஒரு பைனாப்பிள் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஆமாம்மா ஒரு பைனாப்பிள் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். கிஃப்ட் கார்டு. தேங்க்யூ ஜாம்போ. Jumbo sir. నాకు పేండా. Yeah, me I love you. Wow, thank you. Thank you. நம்ம அப்படியே போயிட்டு இன்றைக்கி ஒரு 2-3 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ஆமாம், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அதான் சரி வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம்னு வேறு ஏரியா பக்கம் போயிட்டுருக்கோம். யாராவது பக்கத்தில் கிராஸ் பண்ணி போனாலே ஒரே பயமாக இருக்குங்க. யார் எதையும் பிடிக்கிட்டு போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆளெல்லாம் முரட்டாலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, சைடில் வராங்க. அதனால் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி தான் வர்ற வழியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, பிடிங்கிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, உள்ளே வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி கொஞ்சம் பயத்தோடயே போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம நாடுனா நம்மளுக்கு பயம் இருக்காது, ஏதோ துரத்தி பிடிச்சி வாங்கிடலாம். இங்கே பிடிங்கிட்டு போனால் எந்த சந்துக்குள்ளே எது போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்குங்க. ஆட்டுக்குட்டி நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி சவுண்டு போட்டுட்ருக்கேங்க. கடைகள்லாம் இங்கே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப எல்லாமே வந்து வறுமை கோடு கீழே தான் இருக்கிறாங்க போல். சிட்டியில் எப்படி இருந்தில்ல, சிட்டியில் மேபி கொஞ்சம் இதாக இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே கம்மியாக தான். ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்கள், அப்படியே பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. இது ஏதோ மொபைல் ஷாப்னு நினைக்கிறேன், வெளியில் வச்சு விற்றுட்ருக்காங்க மொபைல் ஷாப்ஸு. Jumbo. How much is this? What? 5 each. 5 shillings. 5 shillings. Okay. உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம். Lollipop? 10 bob. 10. Give this one. Come here. One. How much? 10. Yeah. 1. Give this one. இது
5 shillings-ஆ நம்ம ஒரு காசுக்கு 3 ரூபா. 2 ரூபா, அந்த 50 பைசா, 2 ரூபா. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி அழகாக கேம்ஸ், டாய்ஸ் இதெல்லாம் இருக்குது. சரி ஃபார் யூடியூப். யா ஃபார் மெமரிஸ். ஓகே. ஓகே, இது எவ்வளவு? இது பார்த்தா 10. இது நம்ம ஒரு காசுக்கு 5 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 பைசா. 20 shillings போட்டிருக்கோம். ரிமைனிங் ஒரு 5 shillings கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் போவோம், அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் போண்டா மாதிரி இருக்குது. சரி வாங்கி சாப்பிடணும், ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்தோம். 10 shillings சொல்கிறாங்க. நாங்கள் 2 சாப்பிடலாம்னு இருக்கோம். 2 வாங்குவோம். Give me 2. இங்கே உள்ள 20 shillings பார்த்தீங்கன்னா இப்போ ஆமாம் 2 இது வாங்கியிருக்கோம், அது கொடுக்க போகிறோம். தேங்க்யூ. சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம். நம்ம இனிப்பு பண்ண மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது. ஜாம்போ. டேக் கேர். ஹோட்டலுக்கு வந்துருக்கோம் சாப்பிட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ருக்கோம். சப்பாத்தி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 20 shillings சொல்லியிருக்காங்க, 2 பேருக்கும் 40 shillings சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே தான் சாப்பிட போகிறோம். பார்க்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. பேக்கரி பார்த்து சொல்லுவோம். சப்பாத்தியும் பீன்ஸ் சோயா எல்லாம் இருக்குது கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெஜ்ஜு குருமா மாதிரி தான் இருக்குது. சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமா மாதிரி இருக்குது. சாப்பாடு வெஜ்ஜு குருமாவும் சப்பாத்தியும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட்டு பிடிக்க போகிறோம். நல்லா வெயிட் ஃபுல்லாகிடுச்சு. பார்க்க கம்மியாக இருந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா வெயிட் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் எப்போவுமே வந்தீங்கன்னா கிண்ணையா அந்த மாதிரி எங்கே போனாலும் சரி, நீங்கள் தங்கியிருக்க ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்த விட நீங்கள் நியர்பையில் வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு 2-3 மடங்கு உங்களுக்கு சீப்பராக கிடைக்கிது. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா 400 shillings இந்த மாதிரி கூட சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2 பேருக்கு ஒரு 40 shillings தான் இருந்துச்சு. நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்ச், 20 ரூபா, 22 ரூபா, 25 ரூபா ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சு தான் வருது. ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது நம்மளுக்கு. ஹாய் மோசஸ், தேங்க்யூ ஸோ மச். We will miss you. Okay, I appreciate it. Welcome. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மோசஸ் இவங்க தான் நம்மளுக்கு இப்போ இது ஆஃப்ரிக்கன் டீயா இங்கே ரொம்ப ஃபேமஸாக ஒரிஜினல் எந்த ஒரு மிக்சிங் இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னாங்க. இதுவும் அப்புறம் அவங்க இதுதான் சமோசா பஜ்ஜி மாதிரி இருக்குது, நம்ம ஊரில் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து கொடுத்தாங்க இப்போ எங்களுக்கு. பார்க்க சமோசா மாதிரி இருக்குது, ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. கேக் மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது. நான் கூட காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுவோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பட்டர்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்குது. பட் இது இனிப்பு இல்லை, அதில் இனிப்பு இருக்குது, அவ்வளோ வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே வந்து காரம் இல்லை. இங்கே பார்த்தோம்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:50 ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது. 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ வந்து டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். இங்கே வந்து லேட்டாக தான் வந்து சன்செட் ஆகுது இந்த கண்ட்ரியில். ஏன்னு பார்த்தோம்னா கென்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, மிடில் இருக்கிறதுனால இங்கே வந்து இருட்டுறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. அதனால் இன்னமும் இங்கே ஒரு 7 மணி வரையும் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக தான் இருக்குது. நல்லா பாருங்கள், எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. ரொம்ப பிரைட்டாக தான் இருக்குது. இன்னும் நம்ம ஊரில் பார்த்தோம்னா நல்லா இருட்டி இருக்கும், ஆனால் இங்கே நல்லா வெளிச்சமாக இருக்குது.